முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 138. தலைப்பு பீஷ்மர் துரோணர் வற்புறுத்தல். தி அசர்ஷன் ஆஃப் பீஷ்மா அண்ட் துரோணா. உத்யோக பருவா செக்ஷன் 138 மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 67. இந்த பதிவின் சுருக்கம்: குந்தியின் வார்த்தைகளை கேட்ட பீஷ்மரும் துரோணரும் துரியோதனனிடம் சமாதானத்தை ஏற்கும்படி சொல்வது. குந்தியின் சொல்லுக்கும் கிருஷ்ணனுக்கு ஏற்புடைய வைக்கும் பாண்டவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்றும், அதுபோல துரியோதனனும் அவனது தந்தை திருதராஷ்டிரன், தாய் காந்தாரி மற்றும் அவனது நலன் விரும்பிகளான நண்பர்களின் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் சொன்னது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 138 பீஷ்மர் துரோணர் வற்புறுத்தல். இப்பதிவிற்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார்: குந்தியின் வார்த்தைகளை கேட்ட வலிமை மிக்க தேர் வீரர்களான பீஷ்மரும் துரோணரும் கீழ்ப்படியாதவனான துரியோதனனிடம் இவ்வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த பீஷ்மரும் துரோணரும் சொன்னார்கள்: ஓ மனிதர்களில் புலியே துரியோதனா, கிருஷ்ணனின் முன்னிலையில் சொல்லப்பட்டவையும் பயனுள்ளவையும் அற்புதமானவையும் அறத்திற்கு இசைவானவையும் கடுமையானவையுமான குந்தியின் வார்த்தைகளை கேட்டாயா? அந்த குந்தியின் மகன்கள், அந்த பாண்டவர்கள் அதன்படியே செயல்படுவார்கள். அதிலும் குறிப்பாக கிருஷ்ணனால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளின்படியே செயல்படுவார்கள். ஓ கௌரவா துரியோதனா, தங்கள் பங்கான நாடு அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் அவர்கள் நிச்சயம் தனிய மாட்டார்கள். பிரிதையின், அந்த குந்தியின் மகன்களுக்கு, அந்த பாண்டவர்களுக்கு நீ நிறைய வலிகளை கொடுத்து விட்டாய். திரௌபதியும் சபையில் வைத்து உன்னால் துன்புற்றாள். எனினும் உண்மையின் சத்தியத்தின் கட்டுகளுக்கு அந்த பாண்டவர்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள். இதன் காரணமாகவே அந்த பாண்டவர்களால் அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ள முடிந்தது. அனைத்து ஆயுதங்களிலும் திறன் படைத்த அர்ஜுனனையும், உறுதியான தீர்மானம் கொண்ட பீமனையும், காண்டீவத்தையும், வற்றாத அம்பரா தூணிகள் 2ஐயும், அர்ஜுனனின் தேரையும், குரங்கு உருவம் பொறிக்கப்பட்ட கொடியையும், பெரும் வலிமை மற்றும் சக்தி படைத்த நகுலன் மற்றும் சகாதேவனையும், அந்த வாசுதேவன் கிருஷ்ணனையும் தனது கூட்டாளிகளாக கொண்ட யுதிஷ்டிரன் உன்னை மன்னிக்க மாட்டான். ஓ வலிய கரங்களை கொண்டவனே துரியோதனா, விராட நகரத்தில் நடந்த போரில் புத்தி கூர்மையுள்ள அர்ஜுனன் நம் அனைவரையும் முன்பே வீழ்த்தியதை நீ உனது கண்களாலேயே கண்டிருக்கிறாய். உண்மையில் அந்த வானர கொடியோன், அனுமன் கொடி கொண்ட வீரன் அர்ஜுனன் பயங்கர செயல்களை செய்யும் நிவாத கவசர்கள் எனும் தானவர்களை தனது கடும் ஆயுதங்களால் போரில் எரித்தான். கால்நடைகளை என்னும் சந்தர்ப்பத்தில் கோஷ யாத்திரையில் கந்தர்வர்களால் நீ கைப்பற்றப்பட்ட போது இந்த கர்ணனையும் உனது ஆலோசகர்கள் அனைவரையும், கவசம் தரித்து உனது தேரில் இருந்த உன்னையும் கந்தர்வர்களின் பிடியிலிருந்து விடுவித்தவன் அந்த அர்ஜுனனே. அவன் நம்மை விட பலவான் என்பதற்கு அதுவே போதுமான சாட்சியாகும். எனவே ஓ பாரதர்களில் முதன்மையானவனே துரியோதனா, உனது சகோதரர்கள் அனைவருடன் கூடி பாண்டு மகன்களிடம், அந்த பாண்டவர்களிடம் சமாதானம் கொள்வாயாக. அழிவின் கோரப்பற்களுக்கிடையில் இருந்து இந்த முழு உலகத்தையும் காப்பாயாக. அறம் சார்ந்த நடத்தை கொண்டவனும் உன்னிடம் பாசம் கொண்டவனும் இனிய பேச்சு மற்றும் கல்வியை கொண்டவனுமான யுதிஷ்டிரன் உனது அண்ணனாவான். உனது பாவம் நிறைந்த நோக்கங்களை கைவிட்டு அந்த மனிதர்களில் புலியிடம், அந்த யுதிஷ்டிரனிடம் ஒற்றுமையாக சேர்வாயாக. கைகளில் வில்லற்று கோபத்தால் புருவம் சுருங்காமல் மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னை அந்த பாண்டுவின் மகன் யுதிஷ்டிரன் கண்டால் நிச்சயம் அந்த யுதிஷ்டிரன் பகையை மறந்து விடுவான். அதுவே நமது குலத்திற்கான நன்மையாகும். உனது ஆலோசகர்கள், உனது அமைச்சர்கள் அனைவருடன் கூடி நீ அந்த யுதிஷ்டிரனை சகோதர பாசத்தோடு தழுவாயாக. ஓ எதிரிகளை ஒடுக்குபவனே
துரியோதனா, முன்பு போலவே நீ அந்த மன்னன் யுதிஷ்டனை மதிப்பாயாக. குந்தியின் மகனும் பீமனின் அண்ணனுமான யுதிஷ்டன் வணங்கிச் செல்லும் உன்னை பாசத்தால் ஆறத் தழுவிட்டும். அடிப்பவர்களில் முதன்மையானவனும் சிங்கம் போன்ற தோள், நீண்ட உருண்ட தொடைகள் மற்றும் வலிய கரங்களை கொண்டவனுமான பீமன் உன்னை ஆறத் தழுவிக்கொள்ளட்டும். குந்தியின் மகனும் பார்த்தன் என்றும் அழைக்கப்படுபவனும் தாமரை இதழ்களைப் போன்ற கண்களை உடையவனும் சுருட்டை முடி மற்றும் சங்கு போன்ற கழுத்தை கொண்டவனுமான தனஞ்சயன் அர்ஜுனன் உன்னை மரியாதையாக வணங்கட்டும். மனிதர்களில் புலிகளும் இப்பூமியில் ஒப்பற்ற அழகுடையவர்களுமான அசுவின் இரட்டையர்கள் அந்த நகுலனும் சகாதேவனும் பாசத்துடன் உனக்கு சேவை செய்து உன்னை அவர்களது ஆசானாக மதிக்கட்டும். இதனால் தாசார குலத்தோனை, அந்த கிருஷ்ணனை தலைமையாக கொண்ட மன்னர்கள் அனைவரும் ஆனந்த கண்ணீரை வடிக்கட்டும். உனது செருக்கை கைவிட்டு உனது சகோதரர்களுடன் ஒன்றுபடுவாயாக. ஓ மன்னர்களின் மன்னா துரியோதனா, போருக்கான எந்த தேவையும் இல்லை. உனது நண்பர்கள் எடுத்துச் சொல்பவற்றை கேட்பாயாக. வரப்போகும் போரினால் சத்திரியர்களுக்கு பெரும் அழிவு ஏற்பட போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. நட்சத்திரங்கள் அனைத்தும் பகையாயிருக்கின்றன. விலங்குகள் மற்றும் பறவைகள் அனைத்தும் அச்சத்திற்குரிய அம்சங்களை ஏற்கின்றன. ஓ வீரா துரியோதனா, பல்வேறு விதமான தீய சகுனங்கள் சத்திரியர்களின் படுகொலைகளை முன்னறிவிக்கின்றன. இந்த சகுனங்கள் அனைத்தும் குறிப்பாக நமது இல்லங்களில் மட்டுமே மீண்டும் மீண்டும் தெரிகின்றன. சுடர்விடும் எரிகற்கள் உனது படையை துன்புறுத்துகின்றன. ஓ மன்னா துரியோதனா, நமது விலங்குகள் உற்சாகமற்றவையாகவும் அழுபவையாகவும் தெரிகின்றன. உனது துருப்புகளை கழுகுகள் வட்டமிடுகின்றன. நகரமோ அரண்மனையோ முன்பு போல தோற்றமளிக்கவில்லை. அச்சுறுத்தும் வகையில் ஊளையிடும் ஓநாய்கள் காட்டு நெருப்புக்கு மத்தியில் நாலாபுரமும் ஓடுகின்றன. உனது தந்தை திருதராஷ்டிரன், தாய் காந்தாரி மற்றும் உனது நலன் விரும்பிகளான நாங்கள் சொல்லும் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவாயாக. ஓ வலிய கரங்களை கொண்டவனே துரியோதனா, போரும் அமைதியும் உனது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கின்றன. ஓ எதிரிகளை வாட்டுபவனே துரியோதனா, உனது நண்பர்களின் வார்த்தைகளின்படி நீ செயல்படாவிடில் பார்த்தனின் அந்த அர்ஜுனனின் கணைகளால் உனது படை அல்லலுறுவதைக் கண்டு நீ வருந்த வேண்டியிருக்கும். வலிமை மிக்க பீமனாலும் காண்டீவத்தின் நான் ஒலியாலும் எழுப்பப்படும் பயங்கர ஒலிகளை போரில் கேட்கும் நீ எங்களது இந்த வார்த்தைகளை நினைவு கூர்வாய். நாங்கள் சொல்வது உனக்கு ஏற்புடையதாக தோன்றாவிடில் நாங்கள் சொல்வது போலத்தான் உண்மையில் நடக்கும் என்றனர் பீஷ்மரும் துரோணரும். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 138 பீஷ்மர் துரோணர் வற்புறுத்தல் இப்பதிவு நிறைவுற்றது.